லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். கேபிட்டலிசம் பத்தி டெஃபினிஷன், எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் படிக்க போறோம். அதுக்கு அடுத்து இம்பீரியலிசம், அதுக்கு அடுத்து ரேஸ் ஃபார் காலனிஸ். மூணுமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் நம்ம இப்ப படிக்க போறோம். என்னெல்லாம் அப்படின்னு ஒரு வாட்டி பாருங்க. கேபிட்டலிசம், அப்புறம் இம்பீரியலிசம், அப்புறம் ரேஸ் ஃபார் காலனிஸ். இப்போ கேபிட்டலிசம். கேபிட்டலிசம்னா தமிழ்ல யாருக்காச்சும் தெரியுமா என்ன சொல்வாங்க அப்படின்ட்டு? கரெக்ட், முதலாளித்துவம் அப்படின்வாங்க. முதலாளித்துவம் அப்படின்னு வாங்க டெஃபினிஷன் என்னன்னு படிப்போம் ஃபர்ஸ்ட் கேபிட்டலிசம்க்கு. ஓகே, an economic and political system in which a country's trade and industry are controlled by the private owners for profit rather than by the state. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாடு இருக்கு இல்லையா, ஒரு கண்ட்ரி இருக்கு. இப்ப நம்ம இந்திய நாடை எடுத்துக்கோங்க. இந்திய நாடை வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்க, யார் கவர்ன் பண்றாங்க? நம்ம கவர்மெண்ட் இல்லையா. கவர்மெண்ட்டை தான் இங்க வந்து என்னன்னு மென்ஷன் பண்றாங்க, ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. ஸ்டேட் இஸ் நத்திங் பட் நம்மளோட அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் தான், விச் கவர்ன்ஸ் த கண்ட்ரி. ஓகேவா. ஸோ இந்த ஸ்டேட் ஆர் இந்த கவர்மெண்ட் தான் ஒரு நாடை வந்து கண்ட்ரோல் பண்ணும். எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்? மிலிட்ரி கண்ட்ரோல் பண்ணும், போலீஸ் கண்ட்ரோல் பண்ணும், அண்ட் ஈவன் ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமே கூட கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணும். அதை விட முக்கியமானது என்ன? ஒரு நாட்டுடைய பொருளாதாரம், அதாவது எக்கானமிக். எக்கானமிக்னா பொருளாதாரம். பொருளாதார அரசியல் அமைப்புகளை எது கண்ட்ரோல் பண்ணணும்? ஆக்சுவலா கவர்மெண்ட், ஸ்டேட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். பட் கேபிட்டலிஸ்டிக் நாடுகள், அதாவது முதலாளித்துவம் உடைய நாடுகள் வந்து அங்க யார் கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியை ஃபுல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஒரு பிரைவேட் ஓனர்ஸ். பல கம்பெனிஸோ பல பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸையோ சேர்ந்தா அந்த பிரைவேட் ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஒரு நாட்டுடைய ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃபுல்லத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல். அந்த மாதிரி ஒரு பிரைவேட் ஓனர்ஸ், பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நாட்டுடைய ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணி இன்டர்ன் வந்து ஒரு நாட்டுடைய பொருளாதார அரசியல் அமைப்புகளையே கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அந்த நாடை வந்து நம்ம முதலாளித்துவ நாடு அப்படின்னு சொல்லுவோம், இல்ல கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிரைவேட் ஓனர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு நாட்டை கண்ட்ரோல் பண்றாங்க கவர்மெண்ட்டுக்கு பதிலா அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டலிசம். ஸோ கேபிட்டலிசமோட டெஃபினிஷன் என்ன? An economic and political system in which a country's trade and industry are controlled by private owners for profit rather than by the government அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பிக்சரை பார்த்தா இன்னும் அருமையா நமக்கு புரியும் கேபிட்டலிசம்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொருளாதாரம் வருது எப்படி? மக்களுடைய டாக்ஸ், வரி பணம், அப்புறம் பல இண்டஸ்ட்ரீஸ் சேர்ந்து அவங்க கட்டுற டாக்ஸ் மூலியமா தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு போகும் இல்லைங்களா. இப்போ இந்த மணிய எப்படி வந்து இந்த கேபிட்டலிசம் பொருந்திய நாடுகள் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. அந்த நாட்டுடைய எலைட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ குடும்பத்தை போட்டிருக்காங்க. அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கிங்டம்ஸ் இருந்ததால நம்ம இதை வந்து நம்மளுடைய கவர்னிங் கிளாஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். லைக் நம்மளுடைய பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ், பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர்ஸ், அந்த எலைட் பீப்புளுக்கு தான் மிகப்பெரிய லாபம் வந்து அவங்களுக்கு தான் போய் சேருது. அதுக்கு அடுத்து தான் கொஞ்சமா யாருக்கு வந்து சேருதுன்னு பாருங்க. இந்த ஸ்டெப்ல ரிலீஜியஸ் பீப்புளுக்கு வருது. அதாவது கோயில்கள், மசூதிகள், தேவாலயங்கள், அதை நிர்மாணம் செய்யற மத்த ஆட்கள், ரிலீஜியஸ் பீப்புளுக்காக தான் இந்த அடுத்த ப்ராஃபிட் போகுது. அதுக்கு அடுத்துதான் டிஃபென்ஸே வருது. ஒரு நாட்டுடைய டிஃபென்ஸுக்கான வர வேண்டிய காசே வந்து அதுக்கப்புறமா தான் வருது. நம்மளுடைய ஆர்மிக்கு, ஏர்ஃபோர்ஸ்க்கு, நேவிக்கு எல்லாமே அதுக்கு அடுத்தபடி தான். அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ். ஓகேவா. இவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சோண்டு வந்து சேருது. இவங்க 3 பேரையும் தாண்டி வர மிஞ்சி இருக்கிற ப்ராஃபிட்ல இவங்களுக்கு வருது. அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது ஃபுல்லா ஒர்க்கிங் கிளாஸ் லேபரர்ஸ்.
தொழிலாளர்கள், ஓகேவா, உழைக்கும் வர்க்கத்தினர். இவ்வளோ பேரையும் தாண்டி ஒரு ப்ராஃபிட் இந்த உழைப்பாளிகளுக்கு வரணும்னா அது மிக குறைவாகவே இருக்கும். ஆனா இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரையும் தூக்கி நிறுத்துறது யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த உழைக்கும் வர்க்கத்தினரா தான் இருப்பாங்க. இவங்க லேபரர்ஸ் ஒர்க் பண்ணலன்னா இண்டஸ்ட்ரிக்கு ப்ராஃபிட்டே வராது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ராஃபிட் எப்படி வருது, இவங்களாலதான் வருது. ஆனா இந்த ப்ராஃபிட்டோடைய இதுல பங்கு கடைசியா மிஞ்சி போனதுதான் இவர்களை வந்து சேருது. இதுதான் ஒரு கேபிட்டலிசம் உடைய ஸ்ட்ரக்சர். இத பார்த்தாலே நமக்கு ஒரு கேபிட்டலிஸ்டிக் நாடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வந்துருது. ஓகேவா? சோ திருப்பியும் ஒரே ஒரு வாட்டி டெஃபினேஷன் ரீகேப் பார்த்துருவோம். An economic and political system in which a country's trade and industry are controlled by the private owners for profit rather than by the state. Rise of monopoly capitalism. ஓகேவா? மோனோபோலி கேபிட்டலிசம். மோனோபோலினா ஒரே இடத்துல வரிகள், ப்ராஃபிட், சொத்துக்கள் எல்லாமே குவிஞ்சு கிடைக்கிறது தான் மோனோபோலி. ஒருத்தரே அதை வச்சு வியாபாரம் பார்க்கறதுக்கு பேர் தான் மோனோபோலி. அப்படிப்பட்ட மோனோபோலி கேபிட்டலிசம்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். After 1870, the alliance of industry and finance seeking profits in markets for goods and capital, which was an essential characteristic of imperialism, became evident in the later half of the 19th century. The old ideas of free trade collapsed. என்ன சொல்றாங்க இங்க 1870க்கு அப்புறமா the alliance of industry and finance seeking profits in markets for goods and capitals, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அண்ட் ஃபினான்ஸோ எதுக்காக மார்க்கெட்ல வந்து அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துறாங்க, ஒரு கடை போடுறோம், நம்மளே எதுக்காக போடுறோம், அஃப்கோர்ஸ் ஒரு மார்க்கெட்டோடைய குட்ஸ் அண்ட் கேபிட்டலை பிடிக்கதான் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றோம். எதனால பண்றோம்? ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது தான் இல்லையா? ப்ராஃபிட்டை ஈட்டணும், நிறைய சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் நம்மளா இருந்தாலுமே ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இதுதான் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இம்பீரியலிசம் கூட. என்னது? லாபம் தீட்டுறது. ஓகேவா? ஆனா இது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாயிடுச்சு, செல்ஃபிஷ் ஆயிட்டாங்க அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்றத பார்க்க எப்போ முடிஞ்சது ரொம்ப எவிடென்டா அப்படின்னா 19th செஞ்சுரியில தான் நம்மளால இத ரொம்ப பார்க்க முடியுது. எது? லாபத்தை மட்டுமே நோக்கி ஓடுற ஒரு வர்த்தகத்தை எப்ப பார்க்க முடிஞ்சது? லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 19th செஞ்சுரி ரொம்ப அதிகமா பார்க்க முடிஞ்சது. இதனால என்ன ஆச்சுன்னு சொல்றாங்கன்னா the old ideas of free trade collapsed. free trade இந்த வார்த்தைங்களை கவனிக்கணும் நீங்க. free trade இப்படின்னா என்ன? இப்போ நீங்க வந்து ஒரு பெண்ணை தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்ணை உற்பத்தி பண்றீங்க, உங்க கையில இருக்கிற பெண்ணை, அதோடைய விலை யார் நிர்ணயிக்கணும்? உற்பத்தி செஞ்ச நீங்க தானே நிர்ணயிக்கணும். இவ்வளோ காசு போட்டு மெட்டீரியல் வாங்கினேன், அதனால நான் இவ்வளோ லாபம் வச்சுட்டு இவ்வளோக்கு விற்கிறேன். 5 ரூபாய்க்கு நான் மெட்டீரியல் வாங்கி நானா இதை உழைச்சு செஞ்சிருக்கேன் இந்த பெண்ணை, அப்ப நான் ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறேனே, இல்ல 7 ரூபாய்க்கு விற்கிறேனே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த கேபிட்டலிசம், மொனோபோலி கேபிட்டலிசம்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த விலையை யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி தான் நிர்ணயிக்குது, அந்த பிரைவேட் ஓனர்ஸ் தான் நிர்ணயிக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஃப்ரீ ட்ரேட், நீங்களே நிர்ணயிச்சு நீங்களே விற்கணும்னு நினைக்கிற அந்த ஃப்ரீ ட்ரேட் ஐடியாவே கொலாப்ஸ் ஆகிடுது. ஓகேவா? அடுத்து there were trusts in the USA and cartels in Germany. நான் இப்போ கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அதை இவங்க என்ன சொல்றாங்க? யுஎஸ்ஏல, அமெரிக்கால ட்ரஸ்ட்ஸ்ன்னு சொல்றாங்க, ஜெர்மனில கார்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்மனில என்ன சொல்றாங்க? கார்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் கம்பெனின்னு சொல்றேன், இவங்க ட்ரஸ்ட். சரி, இந்த ட்ரஸ்ட் அண்ட் கார்டல்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். A trust is an industrial organization engaged in the production or distribution of any commodity. The trust would possess adequate control over the supply and price of that commodity to its own advantage.
நான் இங்க சொன்னதுதான் இங்க சொல்றாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? ஒரு ட்ரஸ்ட் அப்படின்றது ஒரு கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன். அது என்ன பண்ணும்? ஒரு ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்ணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். கரெக்டா? அதை ப்ரொடியூஸும் பண்ணும். அதுக்கு அடுத்து அதை போய் எடுத்துட்டு போய் விற்கணும் இல்லையா? அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன், செல்லிங். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணி செல் பண்ணது. அந்த அந்த ட்ரஸ்ட் தான் என்ன பண்ணுது? இட் ஹாஸ் adequate control. முக்கியமான கண்ட்ரோல் எல்லாமே இந்த கம்பெனி ட்ரஸ்ட் கிட்ட தான் இருக்கும். என்ன மாதிரியான கண்ட்ரோல் இருக்கும்? ஓவர் த சப்ளை அண்ட் பிரைஸ் ஆஃப் தட் கமாடிட்டி. எவ்வளோ நம்ம ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், எவ்வளோ சப்ளை பண்ணணும், அந்த ப்ராடக்டுடைய விலையோடைய நிர்ணயம் யார் செய்யறாங்களாம்? இந்த ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன். இதுதான் வந்து இந்த விலைய நிர்ணயம் செய்யுது. இது எப்படி இந்த விலையை நிர்ணயம் செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, டு இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ். நம்ம லேபரர்ஸ்க்கு இவ்வளோ காசு தரணும், நம்ம இவ்வளோ எடுத்துக்கலாம் போதும் அப்படின்னு நினைச்சு பண்ணுதா அப்படின்னா இல்லையா? எப்படி செய்யுது? டு இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ். தன்னுடைய லாபத்தை பார்க்கவே இது அந்த விலை நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் மோனோபோலி கேபிட்டலிசம். ஓகேவா? முற்றுரிமை முதலாளித்துவம். ஓகேவா? அடுத்து இம்பீரியலிசம். இம்பீரியலிசம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். டெஃபினேஷன். Imperialism, policy of extending a country's power and influence through colonization, use of military force or other means. ஓகேவா? என்ன சொல்றாங்க? இம்பீரியலிசம்னா பாலிசி ஆஃப் எக்ஸ்டெண்டிங் அ கண்ட்ரிஸ் பவர். கேபிட்டலிசம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரு நாட்டுடைய கண்ட்ரோலையே எடுத்துக்குது தன்னுடைய ட்ரேடால அப்படின்னு. இதோட அந்த நாட்டுடைய செல்ஃபிஷ்னஸ் போகுதா அப்படின்னா இல்ல. நமக்கு தான் லாபம் வந்துச்சுல்ல, போதுமே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா அப்படின்னா இல்லையா? என்ன பண்றாங்க அந்த நாடு? இன்னும் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும், இன்னும் லாபத்தை திரட்டணும்ன்ற நோக்குல என்ன பண்றாங்க? அந்த கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிய போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எப்படி அந்த இன்னொரு கண்ட்ரியை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? த்ரூ காலனைசேஷன் அப்படின்றது. அந்த கண்ட்ரியையே தன்வயப்படுத்திக்குது. ஓகேவா? அது எப்படி சாத்தியமாகுது? காலனைசேஷன் எப்படி சாத்தியமாகுது? ஒண்ணு நாங்க வியாபாரம் செஞ்சு தரோம் அப்படின்னு இண்டஸ்ட்ரி மூலியமா போலாம், அதுதான் த அதர் மீன்ஸ். இன்னொன்னு பை யூசிங் மிலிட்ரி ஃபோர்ஸ். அந்த நாடை கேப்சர் பண்ற மூலியமா கூட அந்த நாடு இந்த முதலாளித்துவ நாடுகளுக்கு வந்து காலனியா மாறும். இந்த இம்பீரியலிசமோட மிகப்பெரிய எக்ஸாம்பிள் எது காலனைசேஷனுக்குன்னா நம்ம இந்தியா தான். நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸ்கோடைய காலனியா இருந்தோம் இல்லையா? சோ அவங்க நம்ம நாட்டுல வந்தது வந்து இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்ணி ட்ரேடு இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி பை அதர் மீன்ஸ்ல தான் வந்தாங்க. இன்னும் பல நாடுகள்ல, ஆப்பிரிக்கா போன்ற பல நாடுகள்ல காலனிஸ் ஆக்கும் போது பல மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் மிலிட்ரி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி வந்திருக்கு. சோ இததான் இந்த மாதிரி அடுத்த நாட்டை அபகரிக்கிறதோ இல்ல தன்வயப்படுத்திக்கிறதுக்கு பேரோ தான் இம்பீரியலிசம். சோ இம்பீரியலிசம்னா என்ன? பாலிசி ஆஃப் எக்ஸ்டெண்டிங் அ கண்ட்ரிஸ் பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ colonization, use of military force or other means. இதுல அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க இம்பீரியலிசம்லன்னா பாத்துக்கோங்க. கேபிட்டலிசம் லெட் டு இம்பீரியலிசம். இம்பீரியலிசம் வளர்த்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன? கேபிட்டலிசம் தான் அப்படின்றாங்க. அதே மாதிரி இம்பீரியலிசம் became the total logic of total militarization and total war. என்ன சொல்றாங்க? இம்பீரியலிசம் தான் முற்றும் முதலும் லாஜிக் ஆஃப் மிலிட்டரைசேஷன் அண்ட் வாரே. ஒரு நாட்டுல ஒரு வார், ஒரு 2 நாடுகளுக்கு வார் உண்டாச்சுன்னா அந்த காலத்துல காரணமே இம்பீரியலிசம் தான். இப்பேற்பட்ட இம்பீரியலிசத்தை லெனின் போன்ற மிகப்பெரிய ரெவல்யூஷனரிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்றாரு. லெனின் தான் வந்து ஆஃப்டர் வேர்ல்ட் வார் 1 ஒரு ரஷ்யன் ரெவல்யூஷனை உருவாக்கி ரஷ்ய மக்களை ஆஃப்டர்
வேர்ல்டு வார் 1 வந்து முன்னேற்றம் செஞ்சது லெனின் தான். அப்பேற்பட்ட ஒரு ரெவல்யூஷனரிஸ்ட் என்ன சொல்றாரு? இம்பீரியலிசம் இஸ் தி ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்றாரு. கேபிட்டலிசம் கூட அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் ஈட்டுற ப்ராஃபிட்ட தான் பாக்குது. ஆனா அது அடுத்த நாடையும் போய் தன்வயப்படுத்திட்டு அங்கேயும் நம்ம கம்பெனிஸ வச்சு இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ வந்து உருவாக்கி இன்னும் ட்ரேட பலப்படுத்திட்டு வேர்ல்டுலயே நம்ம தான் வந்து முதல் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி பவர்ஃபுல் கண்ட்ரி நிரூபிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரத்துக்கு காரணம் imperialism. So imperialism is the highest stage of capitalism அப்படின்னு யார் சொல்றாரு? லெனின் சொல்றாரு. colonization என்னன்னு டெஃபினிஷன் பார்ப்போமா? The action or process of settling among and establishing control over the indigenous people of an area. அப்படின்னா என்ன சொல்றாங்க? the action or process, ஒரு நாடு இருக்கு. இப்போ அந்த காலத்துல வேர்ல்டு வார் 1 அப்போ ஒரு பெரிய நாடா திகழ்ந்தது வந்து பிரிட்டன் நாடு இல்லைங்களா? இப்ப அந்த பிரிட்டன் நாடு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இந்திய நாடை போன்ற இடத்துல வந்து இண்டஸ்ட்ரி பண்றோம், நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி முதல்ல செட்டில் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டுடைய மொத்த கண்ட்ரோலையும் அவங்க எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் காலனைசேஷன். ஓகேவா? கண்ட்ரோல் ஓவர் த இண்டிஜீனியஸ் பீப்புள். இண்டிஜீனியஸ் பீப்புள்னா என்ன அப்படின்னா பூர்வக்குடிகள், அந்த நாட்டு சொந்த மக்கள் இல்ல பூர்வக்குடிகள் அப்படி கூட சொல்லலாம். நம்ம அந்த நாட்டுடைய ஸ்பெசிபிக் பீப்புள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியால வாழறோம், நம்ம எல்லாம் இந்தியர்கள் இல்லையா? நம்ம எப்படி இந்தியர்கள்? நம்ம பல தலைமுறையா இந்த நாட்டிலேயே வாழ்ந்துட்டு இந்த நாட்டிலேயே வளர்ந்து இந்த நாட்டிலேயே தங்கிட்டு இருக்கிற மக்கள் இல்லையா? சோ நம்ம தான் இந்தியாவை பொறுத்த மட்டும் இண்டிஜீனியஸ் பீப்புள். அப்போ இந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமா வந்து முதல்ல நம்ம நடுவுல செட்டில் ஆறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமா தேர் கெட்டிங் கண்ட்ரோல். எதோடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க? இண்டிஜினஸ் அந்த நாட்டுடைய மக்கள் மேல இருக்கிற கண்ட்ரோலையே இவங்க எடுத்துக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் காலனைசேஷன். சோ காலனைசேஷனுடைய மிகப்பெரிய எக்ஸாம்பிளே நம்ம தான், நம்ம இந்திய நாடு தான். ஓகேவா? அதுலயும் வேர்ல்டு வார் 1 டைம் அப்போ இந்த காலனிஸ பிடிக்கணும்ன்ற ஒரு ரேஸ் மிக பெருசா நடந்து கொண்டே இருந்தது. அதுல பிரிட்டன், ரஷ்யா, ஜெர்மனி, யுஎஸ்ஏ, ஜப்பான் அப்படி போன்ற பெரிய நாடுகள் பல இந்த மற்ற நாடுகள் எல்லாம் தன்வயப்படுத்தி கொண்டே இருந்தது, காலனைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எதனால இவங்க இதெல்லாம் நாடுகளையும் போய் பிடிச்சாங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ வளர்க்கணும், ட்ரேட வளர்க்கணும், அவங்க நாட்டுக்கான பணத்தை ஈட்டணும். ஈட்டுறது மூலியமா ஹோல் வேர்ல்டுலயே நம்ம தான் பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு நிறுவனும்ன்ற ஆசையில தான் மத்த நாடுகள் எல்லாம் என்ன பண்றாங்க? they are scrambling to get those countries into them. they are scrambling to get those other countries as colonies for them அப்படின்றது தான் காலனைசேஷன். அதுதான் இந்த பிக்சரும் உங்களுக்கு டெபிக்ட் பண்ணுது. காலனி அப்படின்னா a country or area under the full or partial political control of another country and occupied by the settlers from that country. என்ன சொல்றாங்க? காலனினா ஒரு கண்ட்ரி. இப்ப நம்ம இந்திய நாடு, ஓகேவா? இந்திய நாடு தான் the colony of Britain, பிரிட்டிஷ். ஓகேவா? இந்திய நாடு under the full or partial political control of another country. இந்தியா உடைய full or partial control of another country யாரு? பிரிட்டன் நாடு. and occupied by the settlers from that country. இங்க சொன்ன மாதிரி indigenous people யாரு? நம்ம தான், இந்திய மக்கள். ஆனா பவர் யார்கிட்ட இருக்கு? from the settlers from the other country, that is Britishers கிட்ட தான் இருந்தது. So a country or area under the full or partial political control of another country and occupied by the settlers from that country is a colony.
இப்போ scramble for colonies, capitalist countries race for markets அப்படின்னு பார்ப்போம். நான் இதுக்கு முன்னாடி ஸ்லைட்லயே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரேஸ் நடந்துட்டே இருந்தது பெரிய பெரிய நாடுகளுக்கு நடுவுல. அதாவது பிரிட்டன், யுஎஸ்ஏ, ரஷ்யா இந்த மாதிரி போன்ற நாடுகளுக்கு நடுவுல மிச்ச நாடுகளை தன்வயப்படுத்திக்கணும்ன்ற ஒரு பெரிய ரேஸ் அண்ட் ஸ்கிராம்பிள் நடந்து கொண்டே இருந்தது. இதற்கு என்ன முதல் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஈட்டுறது தான், மணி தான். ஓகேவா? எய்ம் வந்து டு ப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர் வெல்த். ஒரு நாடை போய் காலனைஸ் பண்றதுக்கான ஒரு எய்ம் என்ன அப்படின்னா காசு ஈட்டுறது, ப்ராஃபிட் பார்க்கறது தான், மோர் அண்ட் மோர் வெல்த். சரி, இந்த மோர் அண்ட் மோர் வெல்த் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில் ரேட்ஸ் கட்ட போறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்றாங்க, ஷிப்யார்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. வித் வெல்த் தேர் வில் பி more factories, railways and steamships. Of course, காசு அதிகமா இருந்தா இத இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணுவோம் இல்லையா? இது டெவலப் பண்றது மூலியமா தான் என்ன ஆகுது, இந்த ஆசையில தான் யூரோப்பியன் எக்ஸ்பான்ஷன் இன் ஆப்பிரிக்கா அண்ட் அதர் கண்ட்ரீஸே நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மற்ற நாடுகளை தன்வயப்படுத்திக்கணும்ன்ற இடத்துக்கு நகர்றதுக்கான முக்கிய காரணமே என்ன? டு ப்ரொடியூஸ் மோர் வெல்த். அந்த வெல்த்தை வச்சு மோர் இண்டஸ்ட்ரீஸ், ரயில் ஷிப்ஸ், ஸ்டீம் ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு ஆர்மியை வளர்த்து தன்னை முதல் நாடாக, பவர்ஃபுல் நாடாக, இல்லைன்னா சர்வ வல்லமையும் பொருளாதாரத்திலையும் சரி மிலிட்ரியிலும் சரி சர்வ வல்லமை பொருந்திய நாடாக நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த யூரோப்பியன் எக்ஸ்பான்ஷனே வேர்ல்ட் வார் 1க்கு முன்னாடி நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது.